இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 22ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் நாம் மனமொன்றி அவரிடத்திலே கேட்கிற அனைத்தையும் நமக்கு கொடுக்கிற இதயமாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில்தாமே நாம் தியானிப்போம். ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இன்றைய சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். பிரான்ஸ் தேசத்திலே மார்சேய் என்கிற நகரத்திலே பெல்லூன்ஸ் என்னும் ஆயரவர்களுடைய காலத்தில் ஒரு பயங்கரமான கொள்ளை நோயானது உண்டாகி ஏராளமான மக்கள் தங்களுடைய இன்னுயிரை இழக்க நேர்ந்தது. மரியன்னையினுடைய மினவுதல் சபை துறவற மடத்திலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவினுடைய திரு இருதய பக்தியை அதிகரிக்க செய்யுமாறு முயற்சி செய்த பக்தியுள்ள அருள் சகோதரி ஒருவர் இருந்தார். இவர் இயேசுவினுடைய திரு இருதய படத்தை ஒரு தூய வெள்ளை துணியில் வரைந்து, இயேசுவின் திரு இருதயம் என்னோடு இருக்கிறது போ என்கிற வார்த்தைகளை படத்தை சுற்றி எழுதினார். இதே போன்ற பல படங்கள் வரைந்து அந்த நகரம் எங்கும் நிறுவவே கொள்ளை நோயினுடைய அகோரமானது தணிய ஆரம்பித்தது. என்றாலும் கூட அந்த நோய் இன்னும் முற்றிலுமாக நகரத்தை விட்டு விலகாத காரணத்தால் அந்த மறை மாவட்டத்தின் ஆயர் இயேசுவினுடைய திரு இருதயத்தை நோக்கி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினார். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் திருநாளன்று தமது மறை மாவட்ட அனைத்து குருக்களும் நம்பிக்கையாளர்களும் நகரத்தின் முக்கியமான இடத்தில் ஒன்று கூடும்படி செய்து இயேசுவினுடைய திரு இருதய திருநாளை ஒவ்வொரு வருடமும் வெகு ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதாக அங்கு கூடியிருந்த அனைவரின் பேராலும் மேதகு ஆயர் பெல்லூன்ஸ் அவர்கள் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு வார்த்தைப்பாடு கொடுத்தார். அத்தோடு சேர்த்து மனிதர்கள் செய்த எல்லா பாவ அக்கிரமங்களுக்கும் பரிகார முயற்சியையும் மேற்கொண்டு தமது மேற்றாசனத்தை அந்த மறை மாவட்டம் முழுவதையும் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்திலேயே, அந்த நொடி பொழுதிலேயே அந்த கொள்ளை நோய் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த அந்த உயிர்கொல்லி நோய் அந்த நகரத்தை விட்டே அகன்றது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நெருக்கமான உறவுகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் நாமும் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். மனமொத்து இயேசுவினுடைய இருதயத்தின் மீது அசைக்க முடியாத பற்றும் நம்பிக்கையும் கொண்டு நாம் கேட்கிற அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக திரு இருதய ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். நம்முடைய உடல் உள்ள வியாதிகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத துன்ப துயரங்களாக கூட இருக்கலாம்.
இவை அனைத்தையுமே, எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், தலையே போகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருந்தாலும் கூட, இயேசுவின் திரு இருதயத்தை நம்பி அதனிடத்திலே நம்முடைய பிரச்சனையை கூறி முழுவதுமாக அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து உடனடியாக முற்றிலுமாக விடுபட முடியும். இயேசுவின் திரு இருதயம் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதயத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். நாம் கடந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து சவால்களையும் அந்த திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அப்பொழுது நிச்சயமாக அவை அனைத்திலிருந்தும் முழுமையான விடுதலையை நாம் அடைந்து நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை, சமாதானத்தை, மன நிம்மதியை